அறிந்த பாடமடா. பிள்ளையாயிருந்து விட்டால் இல்லை ஒரு துன்பமடா. கண்ணிரண்டும் தாமரையோ கண்ணம் எங்கும் எந்தன் கண்ணா. சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ. 10:34 கேட்டது வாழ்க்கை படகு PB ஸ்ரீனிவாஸ். அடுத்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி சிறப்பு இனிய இரவு. தமிழக முதல்வர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களின் 85வது பிறந்த நாள் விழா. இலக்கிய நாயகனை, காவிய தலைவனை எண்ணுதலும் வியத்தலும் வாழ்த்தலும் மடடா, அது ஒரு ஜீவித சுகம். எழுத்தாணி பிடித்திட்ட உமது விரல்களை கண்டால் எதுகையும் மோனையும் தத்து பிள்ளையாகும். மெல்லினமும் வல்லினமும் வசந்த பண் பாடும். ஆங்கிலேய அடிமை தளத்தின் வாசனை அகலாது இன்னும் இருக்கும் தமிழருக்கு புறநானூற்றின் பெருமைதனை புவியுரைக்க கவியாய் வடித்த கலைஞர். வட்டமிடும் கழுகு வாய் பிளந்து நிற்கும் ஓனா. 3 நேயர்களின் பார்வையில் வெள்ளித்திரையை வென்றெடுத்த வசனத்தமிழ் வேந்தர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள். கேட்க மறவாதீர்கள். வழங்குபவர்கள் கோவை அரசன் ஆப்டிகல்ஸ் நிறுவனத்தார். இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா? தெரிந்தால் எங்களுக்கு எழுதியிருப்புங்கள். சரியான விடையை எழுதியிருக்கும் அந்த முதல் நேயர்கள் யார் யார்? மாத்துங்க வயதான தோற்றமளிக்கும் பைஃபோக்கல் கண்ணாடியை மாத்துங்க. போடுங்க அரசன் ஆப்டிகல்ஸ் போய் ப்ரோக்ரசிவ் மல்டிஃபோக்கல் கிளாஸ் போடுங்க. என்றும் இளமையான தோற்றத்தை பெறுங்க. ப்ரோக்ரசிவ் ஸ்பெஷலிஸ்ட் அரசன் ஆப்டிகல்ஸ், அன்னபூர்ணா எதிரில் ஆர்எஸ்புரம், கோவை. வேறெங்கும் கிளைகள் இல்லை. வழங்குபவர்கள் கோவை அரசன் ஆப்டிகல்ஸ் நிறுவனத்தார். இங்கு நேரம் 10:38 ஆகிறது. அரசன் ஆப்டிகல்ஸ் நிறுவனத்தாரின் இரவின் மடியில் நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இவ்வாறு நேயராக இன்றைக்கு பிரதி மூலம் கலந்து கொண்டிருக்கிறார் கோவை மாவட்டம் சேத்துமடை அஞ்சல் பொள்ளாச்சி வழி சர்க்கார் பதே TNAB குடியிருப்பு. இந்த முகவரியில் வசிக்கும் P. ஜெயபிரகாஷ். இவ்வாறு நேயர் அடுத்த பாடலுக்கான விளக்கத்தை சொல்கின்றார். இவ்வாறு நேயரின் தெரிவு இசையை கேட்டவுடனேயே உங்களுக்கு புரிந்திருக்கும். அது கௌரி கல்யாணம் படத்திலிருந்து. மனித உறவுகளின் அன்பு, பண்பு, பாசம், பிரிவு, இன்பம், துன்பம், கோபதாபங்கள் இவற்றை பரிமாறிக்கொள்ள வியாபாரங்கள், தொழில்கள் வளர, நண்பர்களின் நட்பு நசுக்கப்படாமல் நலமுடன் விரிய உலக மக்கள் அனைவரையும் ஒரு விதத்தில் இணைக்கும் பாலமாக அல்லும் பகலும் அஞ்சாமல் அஞ்சல் பணிகளை அயராமல் பாடுபடும் அஞ்சல் துறை ஊழியர்கள் அனைவருக்கும், குறிப்பாக வெயில் மழை என்று பாராமல் நடந்தும் சைக்கிளிலும் சென்று சகிப்புத்தன்மையோடு இன்முகத்தோடு பணியாற்றும் தபால்காரர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த பாடலை ஒளிபரப்பும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எந்தெந்த உரையில் என்ன என்ன கதையோ, எந்தெந்த முகத்தில் என்ன என்ன வருமோ, சுகமும் வரலாம் துன்பமும் வரலாம், இறைவன் அருளால் நலமே வருக. என்ன சர்க்கார் பதியாரே, ஒரு வினாடி கூட சுவாசிக்க கூட இடைவெளி தராமல் எம்மை வாசிக்க வைப்பதில் உமக்கு அலாதி ஆனந்தமோ? எந்தெந்த உரையில் என்னென்ன கதையோ, காத்திருந்து கடிதத்தை பிரித்து படித்து பார்க்கின்ற பரவசத்தை பக்கத்திலே வந்து குவிகின்ற இந்த குறுஞ்செய்தியிடம் குறையவே செய்கிறது. இது எமது கருத்தல்ல, ஒரு சில நேயர்களின் முடிவும் கூட. இது இரவு நேரத்திலும் பாட்டு பாடிக்கொண்டே பட்டுவாடா செய்யும் ஒரே ஒரு தபால்காரர் நமது TM சௌந்தரராஜன். ஒருவர் மனதை ஒருவர் அறிய உதவி
உதவும் தேவை இது, வாழ்வை இணைக்கும் பாலம் இது. தாயை பிரிந்த பிள்ளை என்றாலும், தாரம் பிரிந்த கணவன் என்றாலும், உடன் பிறந்தோரின் பிரிவென்ற போதும் பிரிவு துயரம் பேசிடும் கடிதம். ஒருவர் மனதை ஒருவர் அறிய உதவும் தேவை இது, வாழ்வை இணைக்கும் பாலம் இது. காலமெனும் தெய்வமகள் கலங்க வைப்பாள், சிரிக்க வைப்பாள். எந்தெந்த உரையில் என்ன என்ன கதையோ, எந்தெந்த முகத்தில் என்ன என்ன வருமோ, சுகமும் வரலாம் துன்பமும் வரலாம், இறைவன் அருளால் நலமே வருக. ஒருவர் மனதை ஒருவர் அறிய உதவும் தேவை இது, வாழ்வை இணைக்கும் பாலம் இது. கண்ணியரே காலம் வரும், காதலரின் தூது வரும், பிள்ளை அனுப்பும் வெள்ளிப்பழம் 100, அன்னை முகத்தில் ஆனந்தம் பாரு. மகனை நினைத்து மயங்கும் மனமே விரைவில் வருவான் முருகன் அருளால். மகனை நினைத்து மயங்கும் மனமே விரைவில் வருவான் முருகன் அருள்வான். ஒருவர் மனதை ஒருவர் அறிய உதவும் தேவை இது, வாழ்வை இணைக்கும் பாலம் இது. மகனை நினைத்து மயங்கும் மனமே விரைவில் வருவான் இறைவன் அருளான். அது கௌரி கல்யாணம், டி.எம். சௌந்தரராஜன். இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா? தெரிந்தால் எங்களுக்கு எழுதியிருப்புங்கள். சரியான விடையை எழுதியிருக்கும் அந்த முதல் நேயர்கள் யார் யார்? கோவை அரசன் ஆப்டிகல்ஸ் நிறுவனத்தாரின் இருளின் மடியில். உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் மறைக்கும் கபடம் தெரியாது. இந்த பாடல் எப்போது வான்வெளியில் ஒலிவலம் வரும்போதெல்லாம் எனது நிலையை உணர்த்துவது போல உணர்கின்றேன். நான் வளர்ப்பு மகன் பெரியம்மா பெரியப்பாவிடம் வளர்ந்ததால் அவர்கள் என்ன செய்ய சொன்னாலும் செய்வேன். அவர்கள் பேச்சிற்கு மறுபேச்சு பேச மாட்டேன். அவர்கள் மனம் வருந்தும்படியான எந்த காரியத்திலும் செய்ய மாட்டேன். இதற்கு பெயர் பயமா, பாசமா, அன்பா என்று அந்த வயதில் எனக்கு தெரியவில்லை. இந்த நிலை எனக்கு கல்யாணமாகி மனைவி வந்த பின்பும் நீடித்திருக்கிறது. எனது மனைவி சில நேரங்களில் என்ன இது எப்படி நடந்து கொள்கின்றீர்கள் என்று பரிதாபமாக என்னை கேட்கும் போதெல்லாம் என்னை வளர்த்து ஆளாக்கிய அவர்களின் மனம் கோணும்படி நடக்க என் இதயம் இடம் தர மாட்டேன் என்கிறது என்பேன். இந்த பாடல் ஒளிபரப்பாகும் பொழுதெல்லாம் என் மனைவி என்னை பார்ப்பாள், நான் அவளை பார்க்க. பாடல் ஒளிபரப்பு ஆகுமா? உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் மறைக்கும் கபடம் தெரியாது. உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் மறைக்கும் கபடம் தெரியாது. உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. பள்ளிக்கு சென்று படித்ததில்லை, ஒரு எழுத்தும் தெரியாது.
பள்ளிக்கு சென்று படித்ததில்லை, ஒரு எழுத்தும் தெரியாது. நான் பார்த்த உலகத்தில் பாசத்தை தவிர எதுவும் கிடையாது, எதுவும் கிடையாது. உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. அடிப்பது போல கோபம் வரும், அதில் ஆபத்து இருக்காது. நீ அழுதால் நானும் அழுவேன், அதற்கும் காரணம் புரியாது, காரணம் புரியாது. உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. நன்றியை மறந்தால் மன்னிக்க மாட்டேன், பார்வையில் நெருப்பாவேன். நன்றியை மறந்தால் மன்னிக்க மாட்டேன், பார்வையில் நெருப்பாவேன். நல்லவர் வீட்டில் நாய் போல் உழைப்பேன், காலுக்கு செருப்பாவேன், காலுக்கு செருப்பாவேன். உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. பிறந்தது தெரியும், ஆனால் அன்னையை கண்டதில்லை. பிறந்தது தெரியும், ஆனால் அன்னையை கண்டதில்லை. பெரியவர் அத்தை இருவரை தவிர தெய்வத்தை பார்த்ததில்லை, நான் தெய்வத்தை பார்த்ததில்லை. உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. திருமணம் என்றார் நடக்கட்டும் என்றேன், திருமணம் என்றார் நடக்கட்டும் என்றேன். கொண்டு வந்தார் உன்னை, நீ சிரிக்க வைப்பாயோ, கலங்க வைப்பாயோ, சிரிக்க வைப்பாயோ, கலங்க வைப்பாயோ. கொடுத்து விட்டேன் என்னை, கொடுத்து விட்டேன் என்னை. உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் மறைக்கும் கபடம் தெரியாது. 10:47 ஆகிறது. அந்த பாடல் படிக்காத மேதை படத்திற்காக TM சவுந்தரராஜன். அடுத்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி சிறப்பு இனிய இரவு. தமிழக முதல்வர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் 85வது பிறந்த நாள் விழா. இலக்கிய நாயகனை, காவிய தலைவனை எண்ணிதலும் வியத்தலும் வாழ்த்தலும், அடடா அது ஒரு ஜீவித சுகம். எழுத்தாணி பிடித்திட்ட உமது விரல்களை கண்டால் எதுகையும் மோனையும் தத்து பிள்ளையாகும். வெள்ளினமும் வல்லினமும் வசந்த பண் பாடும். ஆங்கிலேய அடிமை தளத்தின் வாசனை அகலாது இன்னும் இருக்கும் தமிழருக்கு புறநானூற்றின் பெருமைதனை புவியுரைக்க கவியாய் வடித்த கலைஞர். வட்டமிடும் கழுகு, வாய் பிளந்து நிற்கும் ஓனா. 3 நேயர்களின் பார்வையில் வெள்ளித்திரையை வென்றெடுத்த வசனத்தமிழ் வேந்தர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள். கேட்க மறவாதீர்கள். இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா? தெரிந்தால் எங்களுக்கு எழுதியிருப்புங்கள். சரியான விடையை எழுதியிருக்கும் அந்த முதல் நேயர்கள் யார் யார்? சூரிய தாயின் மடியில் சுகமான இசை தானாட்டு, கோவை அரசன் ஆப்டிகல்ஸ் நிறுவனத்தாரின் இருளை மடியில். நமது நாட்டில் எல்லா வளமும் இருந்தும் வல்லரசு நாடாக வளர்ச்சி பெற முடியாததற்கு காரணம் ஒற்றுமையின்மை. ஒற்றுமையில்லாத காரணத்தால் தான் ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு எண்ணிலடங்கா உயிர்களை இழந்தோம். இன்று ஒற்றுமை உணர்வு நெருங்கிய சொந்த பந்தங்கள் இடையே இல்லை. அவ்வளவு ஏன் ஒவ்வொரு குடும்பத்திலும் கூட ஒற்றுமை உணர்வு காண்பது அரிதாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு இறந்தால் நாளைக்கு பால் என்ற நிலையிலும், சாவு என்ற நேரத்தில் எந்த காலகட்டத்திலும் எப்படி வேண்டுமானாலும் வரலாம் என்ற சூழ்நிலையில் மனிதர்கள் பொறாமையுடனும் ஒருவரையொருவர் ஏமாற்றுவது, தன் குடும்ப நலனை மட்டுமே கருதி மற்றவர்களை ஏமாற்றுவது, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு சில வினாடிகளில் கொலை செய்வது, அதனால் காலமெல்லாம் கவலைப்படுவது, இப்படி எண்ணற்ற தவறுகளை செய்து சமுதாயம் சீரழிய காரணம் ஒற்றுமையின்மை. அந்த ஒற்றுமையை உணர்த்தும் இந்த பாடலை ஒளிபரப்பி ஒற்றுமையின் அருமையை உணர வைக்க வேண்டுகிறேன். வாழ்க இந்தியா, வளர்க இந்திய மக்கள்.
ஒற்றுமை இந்த காலகட்டத்தில் இல்லை என்பதை விட இன்னும் ஓங்கியிருக்கவில்லை என்பதே உண்மை நண்பரே. அவசியமற்ற காரியங்களுக்காக ஒன்று கூடும் ஒற்றுமை தேவைப்படும் போது இரண்டாக பிரிகிறது. ஒன்று கூடி ஒற்றுமையை பற்றி வலியுறுத்துவதை விட ஒன்று கூடி 1000 உருப்படியான காரியங்களை ஆற்றுங்கள். ஒற்றுமைக்கும் வேற்றுமைக்கும் ஓரெழுத்து பேதம். அந்த ஓரெழுத்து நாட்டின் தலையெழுத்தையே நிர்ணயிக்கும் என்பது சத்திய வேதம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமையில் தாழ்வு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமையில் தாழ்வு. இங்கு 10:53 ஆகிறது. இவ்வாறு மேயரின் தெரிவாக ஒலித்த இந்த பாடல் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு படத்திற்காக டி.எம். சௌந்தரராஜன் லீலா பாடியது. கேட்டுக்கொண்டிருக்கும் கோவை அரசன் ஆப்டிகல்ஸ் நிறுவனத்தாரின் இறைவன் மடியில் இவ்வாறு மேயர் ஜெயபிரகாஷ் தன்னுடைய நிறைவு பாடலுக்கான காரணத்தை சொல்கின்றார். மடி மீதே தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம், மறுநாள் எழுந்து பார்ப்போம். நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்திற்கு நாம் வந்துவிட்டோம். இது காரும் பொறுமையுடனும் எனது விருப்ப பாடலை கேட்ட சூரியன் FM நேர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். இரவின் மடியில் இறுதி பாடலாக நான் தேர்வு செய்துள்ள பாடல் இனிமையான பாடலே, என்றென்றும் இளமையான பாடலே. பொதுவாக தூங்கும் போது தலையணை தலைக்கு வைத்துக் கொள்வதுதான் இயல்பு. ஆனால் இந்த பாடலில் நாயகன் நாயகி இருவருமே தலையணையை ஒதுக்கிவிட்டு மடியை தலைக்கு பயன்படுத்துகின்றனர். மடி மீது தலை வைத்து படுத்து உறங்கும் சுகத்தை அனுபவித்தவர்களுக்குத்தான் அதன் அருமை புரியும். இரவின் மடியில் தலை வைத்து உறங்க காத்திருக்கும் நேயர்களே, இந்த பாடலின் மடி மீதும் தலை வைத்து கேட்டுக்கொண்டே உறங்குங்களேன். நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடிய என் இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம், மறுநாள் எழுந்து பார்ப்போம். மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம், மறுநாள் எழுந்து பார்ப்போம்.
மண்ணிலே மங்கள குங்குமம் நெஞ்சிலே மல்லிகை மலர்கள் மண்ணிலே பொங்கிய மேனி களைப்பிலே பொழுதும் புலரும் அணைப்பிலே மடி மீது தலை வைத்து விடியும் வரை கூகுவோம் மறுநாயகந்த இரவே இரவே விடியாதே இன்பத்தின் கதையை முடிக்காதே இரவே இரவே விடியாதே இன்பத்தின் கதையை முடிக்காதே தேவல் குரலே கூவாதே தேவல் குரலே கூவாதே சேர்ந்தவர் உயிரை பிரிக்காதே சேர்ந்தவர் உயிரை பிரிக்காதே மடி மீது தலை வைத்து விடியும் வரை கூகுவோம் மறுநாயகந்த வாயின் சிவப்பு விழியிலே மலர்கண் வெளுப்பு இதழிலே வாயின் சிவப்பு விழியிலே மலர்கண் வெளுப்பு இதழிலே காயும் நிலவின் மழையிலே காலம் நடக்கும் உறவிலே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் எனது விருப்ப பாடல்களை பொறுமையுடன் கேட்ட இனிய சூரியன் எஃப்எம் நேயர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள். சூரியன் எஃப்எம் நிர்வாகத்தார், தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் நிகழ்ச்சியை நடத்தியவருக்கும் என் நன்றியை தெரிவிப்பதில் உளமாற மகிழ்ச்சி, சந்தோஷம். வாழ்க வளமுடன், வாழ்க அனைவரும் நலமுடன். நேரம் 10:58. கோவை அரசன் ஆப்டிகல்ஸ் நிறுவனத்தாரின் இரவின் மடியில் இவ்வாறு நேயராக இன்றைக்கு பிரதி மூலம் கலந்து கொண்டவர் கோவை மாவட்டம் சேத்துமடை அஞ்சல் பொள்ளாச்சி வழி சர்க்கார்பதி TNEB குடியிருப்பு இந்த பகுதியில் வசிக்கும் பி ஜெயபிரகாஷ். இவ்வாறு நேயரின் தெரிவாக நீங்கள் கேட்ட பாடல்கள் தெய்வமே தெய்வமே ஆராய வேதில் அழகான வெண்ணிலா கொக்கர கொக்கர கோசி வல்லே கண்ணங்கள் பொன்மணி தீபத்து சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் ஒருவர் மனதை ஒருவர் அறிய உள்ளதை கொள்வேன் கொன்னதை செய்வேன் வேறொன்றும் தெரியாது ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமை மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம் இவ்வாறு நேயரின் தெரிவாக நீங்கள் கேட்ட பாடல்களில் முத்தான பாடல் ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமை ஊரின் தாய் நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் உங்களின் ஆக்கங்களும் இடம்பெற வேண்டுமா? உங்களுக்கு பிடித்தமான 10 பழைய பாடல்களையும் பாடல் பிடித்தமைக்கான உணர்வு பூர்வமான உங்களின் ரத்தன சுருக்கமான விளக்கங்களை இவற்றை எழுதி உங்கள் ஆக்கத்தை தயார் செய்து இந்த முகவரிக்கு அனுப்புங்கள். அரசன் ஆப்டிகல்ஸ், இரவின் மடியில் சூரியன் FM, தபால் பெட்டி எண் 6906, கோவை 44. நேயர்களே, இரவின் மடியில் விடை பெறும் நேரம். விடை கொடுங்கள். இனி உங்கள் சூரியன் FM-இல் தொடரும் நிகழ்ச்சி வழக்கம் போல நினைத்தாலே இணைக்கும் வழங்க காத்திருக்கிறார் நிர்மல்.
மீண்டும் கோவை அரசன் ஆப்டிகல்ஸ் நிறுவனத்தாரின் இரவின் மடியில் இன்னுமோர் நேயரின் பிரதியோடு உங்களை சந்திக்கும் வரை புலர்கின்ற நாளைய பொழுது உங்களுக்கு வளமானதாய் அதிர்ஷ்டகரமானதாய் அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு தங்கத்தை பூட்டி வைத்தாய், வைரத்தை பூட்டி வைத்தாய், உயிரை பூட்ட ஏது பூட்டு குழந்தை ஞானியின் இருவர் தவிர இங்கு சுகமாய் இருப்பவர் யார் காட்டு ஜீவன் இருக்கு மட்டும் வாழ்க்கை நமக்கு மட்டும் இதுதான் ஞான சித்தர் பாட்டு ஜீவன் இருக்கு மட்டும் வாழ்க்கை நமக்கு மட்டும் இதுதான் ஞான சித்தர் பாட்டு இந்த பூமி சமம் நமக்கு நம் தெருவுக்குள் மத சண்டை ஜாதி சண்டை பம்பெருக்கு விடைபெறுகிறேன் என்றும் உங்கள் அன்பில் ஆர்ஜி லட்சுமி நாராயணா. சூரிய தாயின் மடியில் சுகமான இசை தாராட்டு கோவை அரசன் ஆப்டிகல்ஸ் இரவின் மடியில் இரவின் மடியில் உலகம் உறங்கும். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது சூரிய நேரம் 93.5. கேளுங்க 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 கேட்டுக்கிட்டே இருங்க. இனிமையான இரவு நேர வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Are you ready? ¡Epa! 1, 2, 3, un pasito para adelante María, 1, 2, 3, un pasito para atrás. மறுபடியும் ஒரு இனிமையான இரவு பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இது உங்கள் சூரியன் FM 93.5 கோவை. இனிவரும் இரவு நேரங்களில் இனிய ராகங்களை மாற்றி உறங்காத கண்களோடும் ஒழிக்கப் போகும் கண்களோடும் உற்சாகமாய் பயணிக்க வருகிறது உங்கள் சூரியனின் நினைத்தாலே நிச்சயம். அதிகாலை 6 மணி வரை அட்டகாசமான இசை திருவிழா. உழைக்க போகும் கரங்களே, உறங்க போகும் கண்களே, உல்லாசமாய் பயணிக்க போகும் நெஞ்சங்களே, இணைந்திருங்கள் உங்கள் சூரியனோடு அதிகாலை வரை. நேரம் சரியா 11 மணி 3 நிமிஷம். இனிவரும் இரவு 2:30 வரை நிகழ்ச்சியில் உங்களோடு நான் நிர்மல். இணைவோமா நமது இனிமையான இசை பயணத்தில். ரொம்ப நாளா கோவையில அடிச்சிருந்த அந்த கொளுத்துற வெயிலுக்கு இதமா இந்த 2-3 நாளாவே ரொம்ப மழை பெஞ்சு கோவை ரொம்ப சில்லுன்னு வச்சிருக்கு. எனவே அந்த உற்சாகத்தோட குளிர்ச்சியோட இது பாடல் ஏழமான இசையில் கருத்தம்மா. தென்மேற்கு பருவ காற்று தேனி பக்கம் வீசுறது. தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல் இன்பச்சாரல் தென்மாங்கு பாடிக்கொண்டு சிலுசிலுவென்று சென்றதம்மா தூரல் முத்துத்தூரல் வெங்காட்டு பட்டக்கள்ளி சட்டென்று மட்டு வீடல் செங்காட்டு சில்லி செடி சில்லென்று பூவெடுக்க தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல் இன்பச்சாரல் தெம்மாங்கு பாடிக்கொண்டு சிலு சிலுவென்று சென்றதம்மா தூரல் முத்துத்தூரல் வெங்காட்டு பொத்தக்கள்ளி சட்டென்று மொட்டு வீடு செங்காட்டு சில்லி செடி சில்லென்று பூவெடுக்க தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல் இன்பச்சாரல்
சிலு சிலுவென்று சின்ன